தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இன்னைக்கு, அதாவது 2026 மே 13ஆம் தேதி நடந்த சம்பவங்களை ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் படத்துக்கே சவால் விடும் அளவுக்கு சொல்லலாம். இங்கேதான் ட்விஸ்ட். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய மிக முக்கியமான நாள் இன்று. சட்டசபையில் நம்பிக்கை கூறும் தீர்மானம், அதாவது ஃப்ளோர் டெஸ்ட் கொண்டு வரப்பட்டது. காலை 9:30 மணிக்கு அவை கூடியதும் முதலமைச்சர் விஜய் இந்த தீர்மானத்தை முன்மொழிய காங்கிரஸ் அதை வழிமொழிந்தது. ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில் சட்டமன்றத்தில் நடந்த காட்சிகள் யாருமே எதிர்பார்க்காத பல திருப்பங்களை கொண்டிருந்தது. ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, கூட்டணி கட்சிகள் என அனைவரும் ஒவ்வொரு கணக்கோடு உள்ளே வந்திருந்தார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்த ஒரு முடிவு மொத்த அரசியல் களத்தையே புரட்டி போட்டுவிட்டது. அது மட்டுமில்லாமல் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்குள் நடந்த பிளவு, ஆளுங்கட்சிக்கு கூட்டணி கட்சிகள் கொடுத்த பகிரங்க வார்னிங் என அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களின் முழு பின்னணியை இப்போது விரிவாக பார்ப்போம். இந்த அரசியல் சதுரங்கத்தை புரிந்து கொள்ள முதலில் நாம் எண்களின் விளையாட்டை, அதாவது நம்பர் கேமை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு சட்டசபையின் மொத்த இடங்கள் 234. இதில் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் விஜயின் தவேகா 108 இடங்களை கைப்பற்றி தனி பெரும் கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சரி, இப்போ உண்மை என்ன? முதலமைச்சர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வென்றார். அதில் திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் ராஜினாமா செய்துள்ளார். அதேபோல திருப்பத்தூர் தொகுதியில் தவேகா உறுப்பினர் 1 வாக்கு வித்தியாசத்தில் வென்றதை எதிர்த்து வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இதனால் அவரும் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள முடியாத சூழல். ஆக அவையின் மொத்த பலம் 232ஆக குறைந்தது. இந்த 232இல் பாதி வாக்குகளை, அதாவது வெறும் 88 வாக்குகளை பெற்றால் மட்டுமே விஜய் அரசு தப்ப முடியும் என்ற மிக நெருக்கடியான நிலையில்தான் இன்றைய சட்டமன்றம் தொடங்கியது. ஆனால் இங்கேதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் நடந்தது. அவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானம் மீதான விவாதம் நடந்து கொண்டிருந்த போது எதிர்க்கட்சித் தலைவரான உதயநிதி ஸ்டாலின் மிக கடுமையாக உரையாற்றினார். ஆனால் உரை முடிந்த சிறிது நேரத்திலேயே திமுகவைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தார்கள். இதுதான் விஜய் அரசு தப்பிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது. எப்படி என்கிறீர்களா? திமுக உறுப்பினர்கள் வெளியேறியதால் அவையில் இருந்த மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 175ஆக சரிந்தது. இப்போது இந்த 175இல் பாதி வாக்குகளை, அதாவது வெறும் 88 வாக்குகளை பெற்றாலே பெரும்பான்மையை நிரூபித்து விடலாம் என்ற நிலை உருவானது. தவேகாவசம் ஏற்கனவே 107 உறுப்பினர்கள் உறுதியாக இருப்பதால் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் மிக எளிதாக முதலமைச்சர் விஜய் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுவிட்டார். உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், இந்த வெளிநடப்பு தவேகா அரசுக்கு மறைமுகமான ஒரு மிகப்பெரிய உதவியாக அமைந்தது. திமுக ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தது? பொதுவான பின்னணியை வைத்து பார்த்தால் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க எந்த கட்சியுமே இப்போது தயாராக இல்லை. தேர்தலுக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருந்த அறிக்கையில் கூட தமிழ்நாடு இன்னொரு தேர்தலுக்கு தயாராக இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். கோடிக்கணக்கான ரூபாய் பொருட்செலவு, மீண்டும் தேர்தல் பிரச்சாரம் என மக்களை அடுத்தடுக்கு சிரமப்படுத்த வேண்டாம் என்ற முடிவில் இந்த வெளிநடப்பு நடந்திருக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இந்த திமுகவின் நிலைப்பாடு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள் பார்வையில் இது சரியா என்பதை யோசித்து பாருங்கள். அடுத்ததாக, சட்டசபையில் நடந்த இன்னொரு மிகப்பெரிய பூகம்பம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாடு. அதிமுக இந்த தேர்தலில் 47 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது இடத்தில் உள்ளது. ஆனால் இன்று அவையில் அவர்கள் 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு தரப்பு தவேகா அரசுக்கு மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தது. சட்டமன்றத்தில் பேசிய அவர், அதிமுகவின் 47 எம்எல்ஏக்களும் மக்கள் எங்கள் கட்சி சின்னத்தை நம்பி வாக்களித்தவர்கள். எனவே விஜய் கொண்டு வந்துள்ள இந்த தீர்மானத்தை அதிமுக முழுமையாக எதிர்க்கிறது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதற்காக இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்றும் அவர் கொந்தளித்தார். ஆனால் மறுபுறம் எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுகவின் மற்றொரு அதிருப்தி குழு முதலமைச்சர் விஜய்க்கு தங்களது முழு ஆதரவை அளிப்பதாக பேரவையில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. முன்னதாக சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தபோது பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொள்வதாகவும் அறிவித்திருந்தார். ஒரே கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் 2 வேறுபட்ட நிலைப்பாடுகளை எடுத்தது அவையில் பெரும் விவாதத்தை கிளப்பியது. தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என எஸ்.பி. வேலுமணி கேட்டபோது எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர்.
ஆனால் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் யாரை பேச அனுமதிப்பது என்பது தன்னுடைய உரிமை என்று கூறி வேலுமணிக்கு வாய்ப்பளித்தார். அப்போது பேசிய வேலுமணி, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை தற்போது முதலமைச்சர் விஜய் 200 யூனிட் இலவச மின்சாரமாக மாற்றியிருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி. மக்கள் அவருக்கு வாக்களித்து முதலமைச்சராக்கியுள்ளார்கள். எனவே அதிமுக சார்பாக நாங்கள் அவருக்கு ஆதரவளிக்கிறோம். நாங்கள் எந்த பதவிக்கும் ஆசைப்படுபவர்கள் கிடையாது என்று வெளிப்படையாகவே அறிவித்தார். இந்த ஒரே விஷயம்தான் அதிமுக தலைமைக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்துள்ளது. கட்சி தலைமையின் முடிவை மீறி செயல்படும் இவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கேள்வி இப்போது அனைவர் மத்தியிலும் எழுந்துள்ளது. இதன் பின்னணி என்னவென்றால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணை, அதாவது கட்சித்தாவல் தடை சட்டம். ஒரு கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி வேறு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டால் இந்த சட்டம் பாய்ந்து அவர்களின் பதவியே பறிபோகும் அபாயம் உள்ளது. எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் தவகவுக்கு ஆதரவாக வாக்களித்த எம்எல்ஏக்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே எச்சரித்திருந்தனர். ஆனால் இந்த சட்டம் எப்போது பாயாது என்ற ஒரு விதியும் உள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் 2/3 பங்கு பேர், அதாவது 2/3 மெஜாரிட்டி உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக பிரிந்து சென்றால் அது கட்சித்தாவலாக கருதப்படாது. உதாரணமாக, சமீபத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் 10 மாநிலங்களவை உறுப்பினர்களில் 7 பேர் பாஜகவுக்கு மாறியபோது அவர்கள் மீது இந்த சட்டம் பாயவில்லை. ஆனால் தற்போதைய அதிமுகவின் சூழ்நிலையில் 47 எம்எல்ஏக்களில் 2/3 பங்கு என்றால் சுமார் 32 உறுப்பினர்கள் ஒன்றாக செயல்பட வேண்டும். வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகமணிக்கு எத்தனை எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறது என்பதை பொறுத்தே அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்களா இல்லையா என்பது சபாநாயகரின் முடிவாக அமையும். இது ஒரு புறம் இருக்க, முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவளித்த கூட்டணி கட்சிகள் முதல் நாளே அவருக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்ததும் இன்று நடந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் செல்லசுவாமி பேசுகையில், தமிழக மக்களை பிளவுபடுத்தும் சக்திகளை மக்கள் நிராகரித்துள்ளார்கள். குடியரசுத் தலைவர் ஆட்சி என்ற அபாயத்திலிருந்து மாநிலத்தை காப்பாற்றவே தவக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் என்று கூறினார். மேலும் பேசிய செல்லசுவாமி, மக்கள் நல திட்டங்களை இந்த அரசு அறிவித்தால் வரவேற்போம். ஆனால் மக்களுக்கு பாதகமளிக்கும் செயல்களை செய்தால் அதை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கட்சி போராடவும் தயங்காது என்று முதல் நாளே மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். இது அவையில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. முதல் நாளே இப்படி ஒரு நிபந்தனையா என்று தவக தரப்பினர் சற்று அப்செட் அடைந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பரபரப்புகளுக்கு நடுவே அவையில் இன்று மிக அதிகமாக விவாதிக்கப்பட்ட இன்னொரு விஷயம் ஒரு ராஜகுரு பற்றிய சர்ச்சை. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்றத்தில் உரையாற்றும் போது பல சரமாரியான கேள்விகளை முதலமைச்சர் விஜயை நோக்கி முன்வைத்தார். குறிப்பாக ஜோதிடர் ரிக்கி ராதன் பண்டித் என்பவரை முதலமைச்சரின் சிறப்பு பணி அலுவலராக நியமித்தது குறித்து அவர் கடுமையாக விமர்சித்தார். அவர் உங்களுக்கு ராஜகுருவாக இருந்தால் தனிப்பட்ட ஆலோசகராக நியமித்திருக்கலாம், அதற்காக எதற்கு அரசு பதவி என்று பிரேமலதா நேரடியாகவே கேள்வி எழுப்பினார். இது மட்டுமில்லாமல் இன்னொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்தார். தவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு திரட்டிக் கொண்டிருந்த நேரத்தில் குதிரை பேரம் நடந்ததாக சில அறிக்கைகள் கூறுவதை அவர் சுட்டிக்காட்டினார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள முதலமைச்சர் இல்லத்திற்கு இன்னோவா காரில் முகத்தை மூடிக்கொண்டு ரகசியமாகச் சென்ற நபர் யார்? முதலமைச்சரை சந்திக்க ஏன் முகத்தை மூடிக்கொண்டு செல்ல வேண்டும்? இதற்கு முதலமைச்சர் வெளிப்படையாக பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் ஆவேசமாக பேசினார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக அவையின் இறுதியில் பேசிய முதலமைச்சர் விஜய் இந்த விமர்சனங்களுக்கு தன்னுடைய பாணியில் கூலாகவும் அதே சமயம் அழுத்தமாகவும் பதிலளித்தார். ஐ வில் ரீதிங்க் அபவுட் இட், அதாவது அந்த சிறப்பு அலுவலர் நியமனம் குறித்து நான் மறுபரிசீலனை செய்கிறேன் என்று வெளிப்படையாகவே விஜய் அறிவித்தார். மேலும் குதிரை பேரம் குறித்த விமர்சனத்திற்கு பதிலளித்த அவர், எங்கள் அரசு குதிரை வேகத்தில் செயல்படுமே தவிர குதிரை பேரத்தில் ஒருபோதும் ஈடுபடாது என்று பஞ்ச் டயலாக் பாணியில் பதிலடி கொடுத்தார். மறுபுறம் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது உரையில் மிக ஆழமான புள்ளி விவரங்களை முன்வைத்தார். சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. பதிவான 4.93 கோடி வாக்குகளில் 1.72 கோடி வாக்குகளை மட்டுமே ஆளும் கட்சி பெற்றுள்ளது. மீதமுள்ள 3.21 கோடி பேர் உங்களுக்கு எதிராகவே வாக்களித்துள்ளனர். அதாவது 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஆட்சி இது என்று அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய உதயநிதி, இந்த ஆட்சி வெறும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆட்சியாக இருந்துவிடக்கூடாது. தவேகா ஆட்சி தொடர திமுக தடையாக இருக்காது. ஆனால் மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்.
மேலும் இந்த மாதம் 15ஆம் தேதி வரவேண்டிய மகளிர் உரிமை தொகை, ஏற்கனவே வழங்கப்பட வேண்டிய தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்ட நிதிகள் இன்னும் பயனாளிகளை சென்றடையவில்லை என்றும், அடுத்த மாதம் காலை உணவு திட்டத்தை கட்டாயம் மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார். இதற்கிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சபாநாயகருக்கும் இடையே ஒரு காரசாரமான விவாதமும் நடந்தது. சட்டமன்றத்தில் மரபுகள் மீறப்படுகின்றன. முதலமைச்சர் தீர்மானத்தை முன்மொழிந்தால் யாராவது ஒரு உறுப்பினர் அதை வழிமொழிய வேண்டும். அதுதான் மரபு. ஆனால் இங்கே அப்படி நடக்கவில்லை என்று எடப்பாடி குற்றம் சாட்டினார். இதற்கு உடனடியாக பதிலளித்த சபாநாயகர் JCD பிரபாகர், இதற்கு முன்பு நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புகளிலும் உறுப்பினர்கள் தங்கள் கருத்தைச் சொல்ல வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்று ஆதாரத்துடன் விளக்கமளித்தார். இந்த சம்பவங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும்போது 2026 தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முகம் முற்றிலுமாக மாறியிருப்பது உறுதியாக தெரிகிறது. இதுவரை தமிழ்நாட்டில் திராவிடக் கட்சிகள் மட்டுமே தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியமைத்து வந்த நிலையில் பல தசாப்தங்களுக்கு பிறகு ஒரு மைனாரிட்டி அரசு, அதாவது சிறுபான்மை அரசு பதவியேற்றுள்ளது. இது தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலத்திற்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் தயவில்தான் இந்த அரசு ஒவ்வொரு சட்ட மசோதாவையும் நிறைவேற்ற வேண்டிய சூழல் உள்ளது. இந்திய வரலாற்றில் இதுபோன்ற சிறுபான்மை அரசுகள் பலமுறை பதவியேற்றுள்ளன. மத்தியிலும் சரி, மாநிலங்களிலும் சரி, கூட்டணி கட்சிகளின் அழுத்தங்களை சமாளிப்பதுதான் ஒரு முதலமைச்சருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். எந்த ஒரு கொள்கை முடிவை எடுக்கும் போதும் அது கூட்டணி கட்சிகளை முகம் சுளிக்க வைக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி மீறினால் ஆதரவு வாபஸ் பெறப்படும் என்ற அச்சுறுத்தல் எப்போதுமே ஒரு கத்தியைப் போல தொங்கிக் கொண்டிருக்கும். தற்போதைய சூழலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முதல் நாளே தங்கள் நிபந்தனையை வெளிப்படையாக அறிவித்துவிட்டது. மாநிலத்தின் வளர்ச்சி, எளிய மக்களின் நலம், மத சார்பின்மை போன்ற கோட்பாடுகளை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதை விஜய் அரசு எப்படி சமாளிக்கப் போகிறது என்பதுதான் இனி வரும் காலங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கும். அடுத்து என்ன நடக்கப் போகிறது? நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றாகிவிட்டது. அடுத்ததாக ஒரு முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்ட பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியது போல ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள மக்கள் நல திட்டங்களான மகளிர் உரிமை தொகை, மாணவர்களுக்கான உதவித்தொகை போன்றவை எந்த தடையுமின்றி தொடர்வதை உறுதி செய்ய வேண்டும். ஒருவேளை நிதி பற்றாக்குறை ஏற்பட்டால் அதை சமாளிக்க மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்கும் கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என தாவேகா நம்புகிறது. ஆனால் தினசரி நிர்வாகத்தில் இந்த கூட்டணி கட்சிகளின் தலையீடு எந்த அளவுக்கு இருக்கும், அதை தாவேகா மூத்த தலைவர்கள் எப்படி கையாளப் போகிறார்கள் என்பதுதான் $1,000,000 கேள்வி. மொத்தத்தில் இன்றைய சட்டமன்ற நிகழ்வுகள் உணர்த்துவது ஒன்றே ஒன்றைத்தான். தமிழ்நாடு அரசியல் களம் ஒரு புதிய சகாப்தத்திற்குள் நுழைந்துள்ளது. ஒற்றை கட்சியின் ஆதிக்கம் குறைந்து பல கட்சிகளின் குரல்கள் ஒலிக்கத் தொடங்கியுள்ளன. முதலமைச்சர் விஜய் தனக்கான முதல் தேர்வில், அதாவது ஃப்ளோர் டெஸ்டில், திமுகவின் வெளிநடப்பு மற்றும் சில ஆதரவுகளால் எளிதாக பாஸ் செய்துவிட்டார். ஆனால் இது ஒரு நீண்ட நெடிய பயணத்தின் தொடக்கம் மட்டுமே. இனிவரும் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரும் இதே போன்ற விறுவிறுப்பையும் அரசியல் தந்திரங்களையும் உள்ளடக்கியதாகவே இருக்கும். சிறுபான்மை அரசை வைத்துக்கொண்டு கொடுத்த வாக்குறுதிகளை விஜய் எப்படி நிறைவேற்றப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நண்பர்களே, இந்த 2026 அரசியல் நிலவரம் பத்தி, இந்த மைனாரிட்டி ஆட்சியின் ஆயுள் பத்தி உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு விரிவான அரசியல் அலசலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.